கடன்பட்டார் நெஞ்சம் போல கலங்கினான் இலங்கை வேந்தன் அப்படின்னு ராமாயணத்தில் கம்பர் இந்த சொல்லை சொல்கிறார். என்னுடைய பொருள் என்னென்னா, கடன்பட்டார் நெஞ்சம் போல கலங்கினான் இலங்கை வேந்தன்னா, சிதையை கடத்தி கொண்டு வச்சுட்டு எல்லாம் முடிஞ்சு போர் தொடுத்து தோந்து போய் கடைசியில் கையில் எந்த ஆயுதமும் இல்லாமல் இன்று போய் நாளை வான ராமன் சொன்ன பிறகு அவன் போய் அப்படி யோசிக்கிறான். அப்படி யோசிக்கும்போது கடன்பட்ட நெஞ்சம் போல் அவனுடைய நெஞ்சம் கலங்கி போயிட்டு தான். இதுக்கு அந்த காலத்தில் ஓமை இப்படி சொல்லியிருக்காரு, கடன்பட்டார் நெஞ்சம் போல் கலங்கினான் இலங்கை வேந்தன்னு. ஆனால் இந்த காலத்துக்கு அது பொருந்துமா அப்படின்னு யோசனை பண்ணி பார்த்தோம்னா, கடன் கொடுத்தவன் தான் பாரிக்கிட்டு இருக்கான். கொடுத்த கடன் திருப்பி நமக்கு சேருமா வராதா, இவன் கொடுப்பானா கொடுக்க மாட்டானா அப்படின்னு நினச்சி அவன்தான் நொந்து நூலுசாகி போயிட்டு இருக்கான். கடன் கொடுத்தவன், கடன் வாங்கினவன் கெத்தாக இருக்கான். அது பரவாயில்ல, நம்ம கூட சாதாரணமாக கொஞ்சம் சிறு கடனை வாங்கிக்கிட்டு நம்ம கட்டணுமே அப்படின்னு சொல்லி யோசனை பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஆனால் ஆயிரக்கணக்கில் கோடிக்கணக்கில் 10,000 கோடி 15,000 கோடின்னு வாங்கிட்டு அழகாக வெளிநாட்டில் போய் ஜாலியாக உட்காந்துட்ருக்கான். அரசாங்கம் கூட அவனை ஒன்றும் செய்ய முடியல. ஸோ இது அந்த காலத்துக்கு கம்பர் காலத்துக்கு இந்த சொல் பொருந்துமே ஒழிய இப்போ உள்ள காலத்துக்கு பொருந்தாது. கடன்பட்டார் நெஞ்சம் போல் கலங்கினான் இலங்கை வேந்தன்கிற சொல் அப்போ உள்ள காலத்துக்கு சரி, இப்போ சரிப்பட்டு வராது. நன்றி, வணக்கம்.